ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் குடும்பத்துல இருக்கிற என் அன்பான சொந்தங்கள் எல்லாருக்குமே என் இதயம் கனிந்த வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் ராசி பலன்கள் கிடையாதுங்க. இது உங்க மனசோட ஆழத்துக்குள்ள நாம சேர்ந்து செய்ய போற ஒரு பயணம். உங்களுக்காகவே இந்த பிரபஞ்சம் ஒளிச்சு வச்சிருக்கிற பொக்கிஷங்களை நாம தேடி கண்டுபிடிக்க போறோம். குறிப்பா கடல் மாதிரி ஆழமான மனசும் கருணை நிறைந்த இதயமும் கொண்ட மீன ராசி அன்பர்களான உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பிரத்யேக வழிகாட்டி இது. மீனராசி அன்பர்களே, மத்தவங்களோட கஷ்டத்தை பார்த்து முதல்ல கண்ணு கலங்குறது நீங்களாதான் இருப்பீங்க. உங்கள சுத்தி இருக்கிறவங்களோட வலி, உணர்ச்சிகள் எல்லாத்தையும் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி நீங்க உள்ள இழுத்துக்கிறீங்க. இந்த குணம் ஒரு பெரிய வரம்தான். ஆனா சில நேரங்கள்ல அதுவே உங்களுக்கு ரொம்ப பெரிய பாரமா மாறிடுது இல்லையா? இந்த வேகமான உலகத்தோட ஓட்டத்துல நம்மால ஓட முடியலையே, நான் எங்க போறேன், என் வழி எதுனே தெரியலையேன்னு ஒரு தனி தீவுல தனியா மாட்டிக்கிட்ட மாதிரி நீங்க உணர்ந்திருப்பீங்க. எனக்கு அது நல்லாவே புரியுது. அந்த தனிமைய போக்கி அந்த தேடலுக்கு ஒரு விடைய கொடுத்து அந்த புரியாத வழிய குணப்படுத்துறதுக்கு தான் இந்த வழிகாட்டுதல். வாங்க, உங்க மனபலத்தை அதிகமாக்கி செல்வ வளத்தை ஈர்க்கிற அந்த தெய்வீக பாதையில நாம ஒன்னா நடக்கலாம். இந்த அற்புதமான பயணத்தை நாம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன அன்பான வேண்டுகோள். நீங்க இன்னும் நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் குடும்பத்துல ஒருத்தர் ஆகலன்னா தயவு செஞ்சு கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி நம்ம ஆன்மீக பயணத்துல இணைஞ்சுக்கோங்க. அப்போதான் இது மாதிரியான பதிவுகள் உங்களை சரியா வந்து சேரும். சரி, வாங்க இப்ப நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். இந்த முழு வழிகாட்டுதலையும் உங்க வாழ்க்கைய வளமாக்க போற 6 முக்கிய பகுதிகளா நம்ம பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல மீன ராசிக்கான பணவரவு பாதை எதுன்னு பார்க்கலாம். 2வதா உங்களுக்கு அருள் செய்ய காத்திருக்கிற தெய்வங்கள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். 3வதா உங்க வீடு, உங்க ரூம் எப்படி ஒரு சக்தி மயமா மாத்துறதுன்னு பார்க்கலாம். 4வதா இயற்கையோட சக்தியை எப்படி நமக்கு சாதகமா பயன்படுத்துறது. 5வதா அதிர்ஷ்ட சின்னங்கள் எது, எச்சரிக்கை சின்னங்கள் எது. கடைசியா 6வதா இந்த எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து உங்களுக்கான செல்வ வளத்தை எப்படி முழுசா ஏத்துக்கிறதுன்னு விரிவா பார்க்க போறோம். சரி, வாங்க நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். மீன ராசிக்கான ஒரு பாதை. உங்க வாழ்க்கையில இருக்கிற பணப்பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து செல்வம் பெருகணும்னா நீங்க முதல்ல எந்த சாவிய கையில எடுக்கணும், அதை இப்போ ஆழமா புரிஞ்சுக்கலாம். மீன ராசியில பிறந்த உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்கற சக்தி யார்கிட்ட இருக்குன்னா அது ஆற்றலின் நாயகனான செவ்வாய் பகவான் கிட்ட மட்டும்தான். உங்க ஜாதகத்துல மத்த கிரகங்கள் எப்படி இருந்தாலும் சரி, செவ்வாய் பகவான் மட்டும் மனசு வச்சுட்டாருன்னா போதும், உங்க வாழ்க்கையில பணம் மழை கொட்டுறதை யாராலையும் தடுக்க முடியாது. செவ்வாயோட குணம் என்ன? வேகம், வீரம், செயல், தைரியம். ஆனா நீங்க இயல்பாவே ரொம்ப மென்மையானவங்க, நிறைய யோசிப்பீங்க. எப்போ நீங்க செவ்வாயோட சக்திய உங்களுக்குள்ள கொண்டு வர்றீங்களோ அப்போ அந்த தயக்கம் எல்லாம் போய் தைரியமா செயல்ல இறங்குவீங்க. அந்த தைரியம்தான் செல்வத்தோட முதல் படி. அதனால செவ்வாயோட சக்தியை நீங்க ஏத்துக்கிறது தான் உங்க பண கஷ்டம் தீர்றதுக்கான முதல் ரகசியம். சரி, அப்போ அந்த சக்தி வாய்ந்த செவ்வாயோட ஆற்றல எப்படி நம்ம வாழ்க்கைக்குள்ள ஈர்க்கிறது? இதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமான ஆனா அவ்ளோ சக்தி வாய்ந்த ஒரு வழி இருக்கு. அதுதான் சிகப்பு நிறம். ஆமாங்க, சிகப்பு நிறம் தைரியத்தோட நிறம், சக்தியோட நிறம், செவ்வாயோட நிறம். நீங்க சிகப்பு நிறத்துல சட்டை போட்டாலும் சரி, பேண்ட் போட்டாலும் சரி, அப்படி போடும்போது செவ்வாயோட பணத்தை ஈர்க்கிற அந்த காந்த சக்தியை நீங்க நேரடியா உங்க உடம்போட இணைச்சுக்கிறீங்க. இது சும்மா ஒரு கலர் கிடையாது, இது பணத்தை ஈர்க்கிற ஒரு மேக்னெட். இதை நீங்க அடிக்கடி செஞ்சு பாருங்க, உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை வர்றதையும் பண விஷயத்துல ஒரு வேகம் பிறக்கிறதையும் நீங்க நேரடியாவே உணர்வீங்க. இப்போ கிரகங்களோட சக்தி ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு வழிகாட்ட, நம்மள பாதுகாக்க தெய்வங்களோட அருளும் வேணும் இல்லையா? மீன ராசியில பிறந்த உங்களுக்கு எந்த தெய்வங்களோட ஆசீர்வாதம் முழுசா கிடைச்சு உங்க பணவரத்தை பல மடங்கு அதிகமாக்குன்னு இப்ப பார்க்கலாம். உங்க வாழ்க்கையோட முக்கியமான தெய்வீக வழிகாட்டி உங்க குலதெய்வம் மாதிரி கூடவே இருந்தவங்கள காப்பாட்ட போறவரு வேற யாரும் இல்ல, அந்த கலியுக வரதன், நம்ம கந்தன், வேலன், முருகப்பெருமான் தான். ஜோதிடப்படியும் பாத்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தோட அதிபதியே முருகப்பெருமான் தான். அதனால பணத்தை கொடுக்கற செவ்வாயை நீங்க பலப்படுத்தணும்னு நினைச்சா முருகனை கும்பிடுறதை விட ஒரு சுலபமான சிறந்த வழி இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. நீங்க மனசுருகே ஒரே ஒரு தடவை முருகான்னு கூப்பிட்டா போதும், உங்க கவலைகளை தீர்க்க அவன் ஓடி வருவான். உங்க பணப்பிரச்சனைகளுங்கிற எதிரிய ஜெயிக்க அந்த ஞானவேல் உங்களுக்கு துணையா இருக்கும். முருகனோட அருளை முழுசா பெறணும்னா நீங்க தினமும் பாக்குற இடங்கள்லாம் அவரோட சின்னங்கள் இருக்கணும். உங்க பூஜை அறையில முருகனோட அழகான படம் அல்லது சிலை இருக்கலாம். உங்க கண்ல படுற மாதிரி தீமைகளை அழிக்கிற அவரோட சக்தி வாய்ந்த வேல் இருக்கலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமா தெய்வீகமான மயில் இறகுகள். அதுலயும் குறிப்பா 2 மயில்கள் ஒன்னு பாத்துக்கிற மாதிரி இருக்கிற படங்கள். இது கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் பிசினஸ் பார்ட்னர்ஷிப்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லது.
இந்த சின்னங்கள் எல்லாம் இருக்கிற இடம், உங்க வீடு உங்க கடை எதுவா இருந்தாலும் சரி, அது பணத்தை ஈர்க்கிற ஒரு பவர் ஹவுஸா மாறிடும். அடுத்ததா செல்வத்துக்கே அதிபதியான ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர். பேர்லயே பாருங்க, ஸ்வர்ணம் அப்படின்னா தங்கம், ஆகர்ஷணம் அப்படின்னா ஈர்க்கிறது. தங்கத்தையே, அதாவது பெரிய செல்வத்தை ஈர்த்து தரக்கூடிய மகா சக்தி வாய்ந்த தெய்வம் இவர் வேற யாரும் இல்ல, உங்க ராசி அதிபதியான குரு பகவானோட ஒரு அம்சம்தான். அதனால இவரை வழிபடுறது நேரடியா உங்க ராசிநாதனையே பலப்படுத்துற மாதிரி. சொல்லப்போனா லக்ஷ்மி தேவி கொடுக்கற செல்வத்தை குபேரன் நிர்வகிக்கிறார்னா, அந்த செல்வத்தையே இழுத்துக்கிட்டு வந்து கொடுக்கற சக்தி ஸ்வர்ணாகர்ஷண பைரவர். அவரோட படத்தை உங்க வீட்ல வச்சு வழிபடுறது அளவே இல்லாத நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். இவங்களோட சேர்த்து இன்னும் சில தெய்வ சக்திகளோட அருளும் உங்களுக்கு ரொம்பவே தேவைப்படும். உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திரன். அந்த சந்திரனோட சம்பந்தப்பட்ட அன்னை பார்வதி தேவியை நீங்க வணங்கும்போது உங்க மனசுல ஒரு நிலையான அமைதியும் குடும்பத்துல செழிப்பும் உண்டாகும். அதோட பிராமி, வாராகி மாதிரியான சப்தக்கன்னிமார் வழிபாடு உங்களுக்குள்ள இருக்கிற பெண் சக்தியை அதிகப்படுத்தி எல்லா கெட்ட சக்திகள்ல இருந்தும் ஒரு கவசம் மாதிரி உங்களை பாதுகாக்கும். கடைசியா இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றல் வடிவமான ஸ்ரீசக்கரத்தோட சம்பந்தப்பட்ட மகாராணி ராஜராஜேஸ்வரி, லலிதாம்பிகை இவங்கள வழிபடுறது நீங்க நினைச்சதை நடத்தி முடிக்கிற சக்தியை உங்களுக்கு கொடுக்கும். நாம கும்பிடுற தெய்வங்கள போலவே நம்ம வாழ இடத்தோட வைப்ரேஷனும் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்க பர்சனல் ரூம், அது உங்க பெட்ரூமா இருக்கலாம், இல்ல நீங்க வேலை செய்யற இடமா இருக்கலாம், அந்த இடத்துல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியேத்திட்டு பாசிட்டிவ் எனர்ஜியும் செல்வத்தையும் ஈர்க்கிற ஒரு பவர்ஃபுல் மேக்னெட்டா எப்படி மாத்துறதுன்னு இப்ப விரிவா பார்க்கலாம். உங்க ரூம் ஒரு ஆற்றல் மையமா மாத்த இதோ நான் சொல்ற இந்த 5 சிம்பிளான விஷயத்த செஞ்சு பாருங்க. முதல்ல கண்டிப்பா ஒரு மீன் தொட்டி வைங்க. நீங்க மீன ராசி, தண்ணியும் மீனும் உங்க உயிர் மாதிரி. அந்த மீன்கள் நீந்துறத பார்க்கும்போது உங்க டென்ஷன் குறையும், உங்க ராசிக்கு நல்ல சக்தியும் கூடும். 2ஆவதா கடல்ல இருந்து கிடைக்கிற பொருட்கள், அதாவது சங்கு, சிப்பி, பவளம் இது எல்லாம் வச்சு உங்க ரூமை அழகுபடுத்துங்க. அது உங்களை இயற்கையோட இணைக்கும். 3ஆவதா நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க கண்ணுல அடிக்கடி படுற மாதிரி ஒரு பூஜாடியில மயலிறகுகளை வைங்க. இது முருகனோட அருளையும் மகாலட்சுமியோட அருளையும் கொண்டு வரும். 4ஆவதா ஒரு அழகான கலசத்துல கோல்டன் கலர்ல இருக்கிற காயின்ஸை நிரப்பி வைங்க. இது அள்ளஅள்ள குறையாத செல்வம் வரதுக்கான ஒரு குறியீடு. கடைசியா சந்தனப்பெட்டி, அழகான விசிறி மாதிரி மங்களகரமான பொருட்களை வைக்கும்போது உங்க ரூமோட பாசிட்டிவ் எனர்ஜி இன்னும் அதிகமாகும். நம்மள சுத்தி இருக்கிற நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. மீன ராசிக்காரங்களான உங்களுக்கு எந்த சக்தி ஒரு நண்பன் மாதிரி இருந்து உங்களை வழிநடத்தும், எந்த சக்தி கிட்ட இருந்து நீங்க கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லதுன்னு நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை பயணம் ரொம்ப சுலபமாயிருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தண்ணி தான் உங்க உயிர் நண்பன், உங்க அம்மா மாதிரி, உங்க வழிகாட்டி மாதிரி. கடல், ஆறு, ஏரி, குளம்னு எங்க நீங்க தண்ணிய பார்த்தாலும் உங்க மனசுக்குள்ள ஒரு நிம்மதி வரது நீங்களே உணர்ந்திருப்பீங்க. உங்களுக்கு எப்போதெல்லாம் மனசு கஷ்டமா இருக்கோ, குழப்பமா இருக்கோ, உடனே ஒரு பீச்சுக்கோ இல்ல ஆத்தங்கரைக்கோ போங்க. உங்க கால்களை அந்த தண்ணியில நனைங்க. அந்த தாய் நீர் உங்க கவலைகள் எல்லாத்தையும் அப்படியே தனக்குள்ள இழுத்துக்குவா. உங்க மனசை லேசாக்கி ஒரு புது தெம்பையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொடுக்கா. ஆனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் நெருப்பு. எரியற நெருப்பையோ யாக குண்டத்தையோ நீங்க நேரடியா ரொம்ப நேரம் பார்க்கக்கூடாது. அதோட உக்கிரமான சக்தி உங்க மென்மையான மனசுக்கு ஒத்து வராது. உங்க முழு கவனமும் அன்பும் தண்ணி மேலதான் இருக்கணும். இந்த பிரபஞ்சம் நம்மகிட்ட எப்பவுமே சிக்னல்ஸ் மூலமா பேசிட்டே தான் இருக்கும். அந்த மொழியை நாம கத்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கைய அழகா மாத்திக்கலாம். மீன ராசியான உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கற சின்னங்கள் எது, நீங்க கவனமா இருக்க வேண்டிய எச்சரிக்கை சின்னங்கள் எதுன்னு இப்ப நாம புரிஞ்சுக்கலாம். கேட்கறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் கொடுக்க போற ஒரு சின்னம் பல்லி. ஆமாங்க, உண்மைதான். ஜோதிடப்படி பல்லி உங்க ராசி அதிபதியான குரு பகவானோட ஒரு அம்சமா பார்க்கப்படுது. ஞானத்துக்கும் நல்ல மனசுக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் அதிபதி குரு பகவான். அதனால பல்லி உங்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்யும். உங்க வீட்டு மெயின் வாசலோட நிலப்படியில, அதாவது கதவுக்கு மேல 2 பல்லிகளோட உருவத்தை பதிக்கிறது குரு பகவானோட அருளை உங்க வீட்டுக்குள்ள எப்பவும் இருக்க வைக்கும். அதே மாதிரி நீங்க கண்டிப்பா தவிர்த்த வேண்டிய ஒரு சின்னம் இருக்கு. அது சிலந்தி வலை. சிலந்தி வலைனா என்ன? சிக்கல், ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறது, கடனாளி ஆகிறது, தப்பான உறவுகள்ல சிக்கிறது, இது எல்லாத்தையும் குறிக்கிற ஒரு சின்னம் தான் அது. உங்க வீட்லயோ வேலை செய்யற இடத்துலயோ ஒட்டட சிலந்தி வலை சேராம பாத்துக்கோங்க. அது வீட்டுக்குள்ள வர நல்ல சக்திய, குறிப்பா மகாலட்சுமியோட அருளை தடுத்து நிறுத்திடும். சிலந்தி வலை மாதிரி டிசைன் போட்ட ட்ரெஸ், பொருட்கள் கூட முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்பர்ஸ்க்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்கு. நீங்க எந்த ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் இந்த அதிர்ஷ்ட எண்கள் வர மாதிரி பாத்துக்கோங்க. உங்க லக்கி நம்பர்ஸ்
2 இது உங்க மனச அமைதியா வச்சுக்க உதவும் சந்திரனோட எண். 3 இது உங்க ராசிநாதன் குருவோட எண், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். 6 இது சுக்கிரனோட எண், சுகத்தையும் செல்வத்திலும் கொடுக்கும். அப்புறம் 9 இது பணத்தை கொடுக்கற செவ்வாயோட எண், இது செயல்ல வெற்றியை கொடுக்கும். ஆனா நீங்க ரொம்ப கவனமா தவிர்க்க வேண்டிய ஒரு எண் இருக்கு, அதுதான் 8. இது சனியோட எண். இதோட சக்தி ஒரு விஷயத்தை தாமதப்படுத்தும், தடைகளை கொடுக்கும். அதனால எந்த ஒரு முக்கியமான புது முயற்சியையும் 8ஆம் தேதியிலையோ இல்ல தேதி, மாசம், வருஷம் எல்லாத்தையும் கூட்டினா 8 வர்ற நாட்கள்லயோ ஆரம்பிக்காதீங்க. இது உங்களுக்கு சாதகமா இருக்காது. இத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இப்போ நாம இந்த பயணத்தோட கடைசி, அதே சமயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா விஷயத்தையும் ஒன்னு சேர்த்து உங்க வாழ்க்கையில வற்றாத வளத்தை எப்படி முழுசா ஏத்துக்கிறது, அதுக்கு உங்களுக்கு ஒரு கவசம் மாதிரி இருந்து உதவக்கூடிய சில சக்தி வாய்ந்த பொருட்கள் என்னென்னு இப்ப பாக்குறோம். உங்க பூஜை அறையில இந்த தெய்வீக பொருட்கள் எல்லாம் கண்டிப்பா இருக்கணும். முதல்ல இந்த பிரபஞ்சத்தோட மகாசக்தியான ஸ்ரீ சக்கரம். ஒரு ஸ்ரீ சக்கர மேருவை வச்சு வழிபடுறது நீங்க நினைச்சத நடத்தி வைக்கும். தினமும் அதை பாருங்க, தியானம் பண்ணுங்க. 2வது ஸ்படிகம். ஸ்படிகம் மாலையோ லிங்கமோ சந்திரனோட குளிர்ச்சியான சக்தியையும் செல்வத்தையும் ஈர்க்கும். 3வது வெள்ளருக்கு விநாயகர். உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளையும் இந்த விநாயகர் சுட்டெரிச்சிருவார். நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி மயில் இறகுகளை நீங்க தினமும் பார்க்கணும். கடைசியா பிரமிடு. பிரமிடுங்கிறது ஒரு மலைக்கோவில் மாதிரி, முருகப்பெருமான் இருக்கிற குன்று மாதிரி. அது உங்க வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஷீல்ட உருவாக்கும். இந்த வார்த்தைகளை உங்க மனசுல ரொம்ப ஆழமா பதிய வச்சுக்கோங்க. பணம் என்பது ஒரு சக்தி. இந்த சரியான ஆன்மீக செயல்களால் அந்த சக்தியை நீங்க நிச்சயமா உங்களிடம் ஈர்க்க முடியும். ஆமாங்க, இது முழுசா நம்புங்க. பணங்கிறது வெறும் பேப்பர் இல்ல, அது ஒரு எனர்ஜி. நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த சின்ன சின்ன ஆன்மீக செயல்கள் மூலமா அந்த பணங்கிற சக்தியை நீங்க ஒரு காந்தம் மாதிரி உங்க நோக்கி இழுக்க முடியும். உங்க மேல நம்பிக்கை வைங்க, இந்த பிரபஞ்சம் மேல நம்பிக்கை வைங்க. நீங்க வளமா வாழ்றதுக்காக பிறந்தவங்க, அதை முழுசா ஏத்துக்க தயாராகுங்க. இந்த வழிகாட்டுதல் உங்க வாழ்க்கையில ஒரு புது நம்பிக்கையும் ஒரு தெளிவையும் கொடுத்துருக்குன்னு நான் மனதார நம்புறேன். இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு உங்க அன்பை ஒரு லைக் மூலியமா எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள மாதிரி மீனராசியில பறந்த வழிகாட்டுதல் தேவைப்படுற உங்க நண்பர்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. உங்க அனுபவங்களையும் கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் குடும்பத்தோட பயணம் தொடரணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள சக்தி வாய்ந்த ஆன்மீக வழிகாட்டுதலோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தோழி. நன்றி, வணக்கம்.